Exercise 8.1ல 11th sum பார்க்க போறோம். In a study about viral fever, the number of people affected in a town were noted as find its standard deviation. வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க. இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ண போறோம்னா இதுக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்க ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாலே திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப் டி பை என் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாத்தையும் டேபிளில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்தது டிங்கிறது இதுல இருந்து எக்ஸ்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி ஏ டி ஸ்கொயர், அப்புறம் எஃப்ஐ டி மல்டிபிள் பண்ண எஃப்டி, இப்போ டி ஸ்கொயரையும் எஃப்ஐ மல்டிபிள் பண்ணி எஃப்டி ஸ்கொயர். சரியா? ஸோ இது எல்லாமே இந்த டேபிளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளாஸ் இன்டர்வல் அப்படிங்கிறது 0 10 10 20 20 30 30 40 40 50 50 60 60 70 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. 0வையும் 10ஐயும் கூட்டினா எவ்வளவு? 10. அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5. 10ஐயும் 20ஐயும் கூட்டினோம்னா 30. 30 2ஆல் வகுத்தோம்னா 15. 20ஐயும் 30ஐயும் கூட்டினோம்னா 50. 50 2ஆல் வகுத்தோம்னா 25. 30ஐயும் 40ஐயும் கூட்டினோம்னா 70. 70 2ஆல் வகுத்தோம்னா 35. 40ஐயும் 50ஐயும் கூட்டினோம்னா 90. 90 2ஆல் வகுத்தோம்னா 45. 50ஐயும் 60ஐயும் கூட்டினோம்னா 110. 110 55ஆல் டிவைட் 110 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 55. 60ஐயும் 70ஐயும் கூட்டினோம்னா 130. 130 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 65. ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்ததான் யூஸ் பண்ண போறோம். 3 5 16 18 12 7 4 கொடுத்துருக்காங்க. ஸோ என் அப்படிங்கிறது என்ன? கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 65 வருது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா டி கண்டுபிடிக்க போறோம். டி அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்னு ஒரு நம்பர் எக்ஸ்ல இருந்து ஒரு சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இது மீடியம், இது என்ன இருக்கு? 35 இருக்கா? இதை எடுத்துக்கலாமா? ஸோ டி கண்டுபிடிக்க போறோம். 5ல் இந்த 35 போச்சுன்னா மைனஸ் 30. 15ல் இந்த 35 போச்சுன்னா மைனஸ் 20. 25ல் இந்த 35 போச்சுன்னா மைனஸ் 10. 35ல் 35 போனா 0. 45ல் 35 போச்சுன்னா 10. 55ல் 35 போச்சுன்னா 20. 65ல் 35 போச்சுன்னா 30. சரியா? டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். இந்த மைனஸ் 30 ஸ்கொயர் பண்ணா 900, 20 ஸ்கொயர் பண்ணா 400, 10 ஸ்கொயர் பண்ணா 100, 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான். அதே மாதிரி இந்த 10 ஸ்கொயர் பண்ணா 100, 20 ஸ்கொயர் பண்ணா 400, 30 ஸ்கொயர் பண்ணா 900. சரியா? இப்போ அடுத்தது எஃப்டி, எஃப்ஐயும் டிஐயும் மல்டிபிள் பண்ண போறோம். இந்த 3ஐயும் இந்த மைனஸ் 30ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 90. இந்த 5ஐயும் இந்த மைனஸ் 20ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 100. இந்த 16ஐயும் இந்த மைனஸ் 10ஐயும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 160. 18ஐயும் 0ஐயும் மல்டிபிள் பண்ணா 0. 12ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணா 120. 7ஐயும் 20ஐயும் மல்டிபிள் பண்ணா 140. 4ஐயும் 30ஐயும் மல்டிபிள் பண்ணா 120. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கிறோம். சேர்த்தா சம் பண்றோம். சம் பண்ணும்போது என்ன வருது? 30 வருது. அதாவது சிக்மா எஃப் டியோட ரிசல்ட் என்ன? 30. இதே மாதிரி எஃப்டி ஸ்கொயர், எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ண போறோம். 3 × 900 என்ன வருது அப்படின்னா 2700 வருது. அதே மாதிரி 5 × 400 வந்து 2000. 16 × 100 வந்து 1600. 18 × 0 வந்து 0 தான். 12 × 100 வந்து 1200. 7 × 400 2800. 4 × 900 3600. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு 13900 வருது சம் பண்ணும் பொழுது. சரியா? நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? டேபிள் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை என் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ எஃப்டி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 13900 டிவைட் பை என்ங்கிறது 65 மைனஸ் சம்மேஷன் எஃப்டி அப்படிங்கிறது 30 டிவைட் பை என் அப்படிங்கிறது 65. சரியா? ஸோ 13965 டிவைட் பண்ணும் பொழுது 213.85 வரும். மைனஸ் 30 65 டிவைட் பண்ணும்போது 0.461 வரும். 0.461 ஸ்கொயர் பண்ணா 0.2125 வரும். சரியா? இப்போ 213.85ல இருந்து 0.2125 சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 213.64 கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 14.6 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா 14.6. தினேஷ் சென்டம் மேத்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9th 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்க.